Hey, hello and welcome guys. This is Arun Kumar. Yes, thank you so much for watching this YouTube video. ஸோ இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்பில் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது பீப்புளை பற்றி எதன் மூலிமா படிக்க முடியும்னு கேட்டிங்கன்னா சைக்காலஜி, கிளினிக்கல் சைக்காலஜி, காக்னிட்டிவ் சைக்காலஜி அப்படின்னு சொல்லி ஊற்பட்ட விஷயங்கள் இருக்குது. பட் ஜென்ரலாக சைக்காலஜியில் சில லாஸ் எல்லாமே இருக்குது விச் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். அந்த லாஸ் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா. ஸோ அந்த லாஸில் எனக்கு பிடிச்ச 10 லாஸ் நான் வந்து லைஃப்பில் அதிகமாக யூஸ் பண்ணுற நல்ல விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுற 10 லாஸ் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஏதாச்சும் வந்து உங்களுக்கு நீங்கள் எல்லா லாஸுமே வந்து நம்ம லைஃப்பில் ஏதோ ஒரு மூமெண்ட்டில் இதை என்கவுண்டர் பண்ணியிருப்போம். பட் இந்த லா தான் அப்படின்னு யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஸோ அதெல்லாம் என்ன, அது என்ன எப்படி எல்லாம் இருக்க போகுது அப்படிங்கிறத லெட்ஸ் see. ஸோ முதலாவது லா என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்கின்சன்ஸ் லா. ஸோ இப்போது பார்க்கின்சன் லா அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே நினச்சிருப்போம். இப்போ வந்து உங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க, ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு 2 வாரம் டைம் கொடுக்குறாங்க அப்படின்னா 2 வாரத்துக்கு நம்ம நினச்சிருந்தா ஃபஸ்ட் டேவே செகண்ட் டேவே முடிச்சிருக்கலாம். பட் நம்ம மைண்ட் என்ன பண்ணோம், ஓகே 2 வீக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத டாஸ்க்கு 2 வாரத்துக்கு நம்ம மைண்டு ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். 2 வீக்ஸ் ஸ்கெட்யூல் ஃபுல்லாக ஃபில் பண்ணி வச்சுட்டு கடைசி நேரத்தில் மட்டும்தான் நம்ம வந்து அவசரமாக போய் நம்ம அந்த டாஸ்க்கை பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ பார்க்கின்சன்லாம் இந்த சிம்பிள் வேல ஒர்க் எக்ஸ்பேன்ஸ் டு ஃபில் த டைம் யூ கிவ் இட். ஸோ நீங்கள் எவ்வளோ டைம் வந்து நீங்கள் அந்த ஒர்க்கு கொடுக்குறீங்களோ அந்த டைம் எல்லாமே மைண்டை வந்து யூட்டிலைஸ் பண்ண ட்ரை பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ ஒரு வீக் அசைன்மெண்ட் கொடுத்தீங்கன்னா 1 வீக் ஆகும். 10 நாள் கொடுத்தீங்கன்னா 10 நாள் ஆகும். 2 நாள் கொடுத்தீங்கன்னா 2 நாள் ஆகும். 2 ஹார்ஸ் கொடுத்தீங்கன்னா 2 ஹார்ஸ்க்கு முடிக்கிறதுக்கு என்னெல்லாம் ட்ரை பண்ண முடியுமோ நம்ம மைண்ட் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இது எப்படி வந்து நீங்கள் உங்கள் நல்லதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய டாஸ்க்கு வந்து ரொம்ப பெரிய டைம்லைன் கொடுக்காம ஹேவ் அ ஷார்ட்டர் பிரேக்ஸ் ஷார்ட் டைம் லைன். சரியா? அர்ஜென்சி அப்படிங்கிறத ஏற்படுத்திக்கோங்க. பெரிய டாஸ்க்கை சங்காக பிரிச்சுக்கிட்டு இஃப் யூ ஒர்க் அப்படின்னா இட் வில் பி கிரேட். ஸோ இது வந்து பார்க்கின்சன்ஸில் நம்ம எல்லாருமே பார்த்துட்டு. ஸோ செகண்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த டிடிராய்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு புதுசாக ஒரு விஷயம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த புதுசாக வாங்கின விஷயத்தை வச்சு மறுபடியும் சில விஷயங்கள் புதுசாக உங்களை வாங்க வைக்கிறது டிடிராய்ட் எஃபெக்ட் அப்படிங்கிறது. இப்போ ஏற்கனவே வந்து நீங்கள் சோஃபா வச்சுருக்கீங்க, பட் புது வீட்டுக்கு போகிறீங்க அப்படிங்கிறங்காட்டி இதெல்லாமே உங்களுக்கு அவுடேட்டராக தெரியும். ஏற்கனவே இந்த விஷயங்கள்லாம் அவுடேட்டராக தெரியும். ஸோ அதனால் புது சோஃபா, புது கர்டைன், புது ஃபேன், புது டிவி அப்படின்னு சொல்லி வாங்குவீங்க ஏற்கனவே இருந்தாலும். இப்போ லெட்ஸே நீங்கள் வந்து ஒரு புது ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா ஏற்கனவே ஐஃபோன் வச்சுருக்கீங்க, ஐஃபோன் 15, 16 வாங்குறீங்க, இல்லை வேறு கலர் வாங்குறீங்க அப்படின்னாலுமே நல்ல கேஸாக இருந்திருக்கும், நல்ல ஏர்பட்ஸ் இருந்திருக்கும், நல்ல வந்து ஸ்க்ரீன் ப்ராடக்ட் இருந்திருக்கும். பட் அதெல்லாமே எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் புதுசாக வாங்குவீங்க. ஸோ இது வந்து இட்ஸ் எஃபெக்ட், நார்மல் சைக்காலஜி எஃபெக்ட் ஆஃப் திஸ் லா. சரியா? ஸோ இது வந்து எப்படி நம்ம தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் வாங்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஆஸ்க் யுவர் செல்ஃப், நான் வந்து சும்மா வாங்குறேன்னா இல்லை வந்து எனக்கு ஏதாச்சும் நீட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்கணும். தட் வில் பி வெரி குட். சரியா? இல்லை நான் இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு புது விஷயம் பண்ணிங்க அப்படின்னா, புது விஷயம் வாங்குறீங்க அப்படின்னா அதுவே தான் மறுபடியும் ரிப்பீட் ஆகிட்டு கன்சிஸ்டன்ட்டி நம்ம பிரெயின் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறங்காட்டி அது திருப்பி பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு நல்ல விஷயத்தை நினைக்கிறதோ இல்லை குட் தாட்டை நினைக்கிறதோ, குட் கோட்டை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணி பார்க்குறதோ இல்லை சொல்கிறதோ இல்லை அந்த மாதிரி குட் ஹேபிட்டை நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா யுவர் மைண்ட் வில் திங்க் தட் ஓகே கன்சிஸ்டன்ட் ஐ ஹேவ் டு டூ திஸ் அப்படின்னு சொல்லி அதை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ யூ கேன் டூ திஸ். கரெக்டாக? தேர்டு லா அப்படிங்கிறது ஹெடோனிக் அடாப்டேஷன் சொல்லுவாங்க. ஸோ என்ன தான் வந்து நான் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன், என்ன தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னாலும், ஒரு புது பைக் வாங்குறேன், ஒரு 4 நாள் சந்தோஷம், புது கார் வாங்குறேன், ஒரு வாரம் சந்தோஷம், புது ஃப்ளைட் வாங்குறேன், ஒரு மாதம் சந்தோஷம். பட் தட் வில் பி கம்ப்ளீட்டட். ஸோ நீங்கள் அதே ஹாப்பினஸில் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன தான் நீங்கள் வந்து ஒரு ஸ்டேட் ஆஃப் ஹாப்பினஸில் போயிட்டு இருந்தாலும் யுவர் மைண்ட் வில் மூவ் பேக் டு சர்வைவல் மோட், நாட் இன் ஹாப்பினஸ் மோட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போது இது ஏன் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ancestors எல்லாமே பார்த்தீங்கன்னா லைக் they are wired, they were thinking that survival is very important then having this அப்படின்னு சொன்னாங்க. கரெக்டாக? ஸோ அதனாலையும் we feel that நார்மலைஸாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிறது வந்துச்சுன்னா we do enjoy success, பட் அது முடிச்சதுக்கப்புறம் we feel normalize அப்படிங்கிறது பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிறது ஹெடோனிக் அடாப்டேஷன் சொல்லுது. 4வது விஷயம் சன்க்கு காஸ்ட் ஃபேலசி அப்படிங்கிறது. சரியா? ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஒன் that I wanted to convey. நிறையா பேர் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ரீசெண்டாக லோகா படத்துக்கு போயிருந்தேன். லோகா படம் இட் வாஸ் வெரி குட். சரியா? பட் அதே லாஸ்ட் வீக் வந்து வேற ஒருத்தர் வந்து ஒரு பெரிய மூவி போயிருந்தாரு. அவர் ஜஸ்ட் பிகாஸ் நான் 200 கொடுத்து பே பண்ணிட்டேன் அப்படிங்கிறங்காட்டி ஒரு 2 மணி நேரம் உட்காந்துட்டு வந்தேன். பட் எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னார். இதே மாதிரி நிறையா விஷயம் பண்ணியிருப்பேன். கரெக்டாக? நான் வந்து இந்த 200 பே பண்ணிட்டேன் அப்படிங்கிறட்டு சாப்பிட்றேன், 1000 பே பண்ணிட்டேங்காட்டி இந்த பஸ்ஸில் போகிறேன், கம்ஃபர்டபுளாக இல்லை கம்மியாக இருக்குங்காட்டி அதில் போகிறேன் அப்படின்னு சொல்லி நிறையா விஷயங்கள் வந்து நம்ம ஒன்று பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்காக வி வில் கண்டினியூ. கரெக்டாக? இப்போ எனக்கு வந்து வயசாகிடுச்சு அப்படிங்கிறங்காட்டி இந்த ஜாப்லேயே போகிறேன்னா, சரி எனக்கு அந்த கம்ஃபர்ட் இருக்குங்காட்டி எனக்கு வேறு ஜாப் தேட மாட்டேங்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வி டூ திங்க். ஸோ அதுக்கு பேர் தான் இந்த சன்க்கு காஸ்ட் ஃபேலசின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இதை வந்து நான் எப்படி நல்ல விஷயத்துக்கு மாற்றிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் வந்து ஒரு விஷயத்தை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா
நான் வந்து எதை சூஸ் பண்ணுவேன், இதிலே தான் இருப்பேனா இல்லை வேறு ஏதாச்சும் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஹேவ் டு ஆஸ்க் யுவர் செல்ஃப். தென் இட் வில் யூ வில் ஃபீல் தட் நான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறது எனக்கு நல்லதா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அது ஒரு விஷயம். ஸோ 5th லா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லாஸ் அவர்ஷன் அப்படிங்கிறது. ஸோ லாஸ் அவர்ஷன் அப்படிங்கன்னா ஸோ வி ஃபியர் லாஸிங் மோர் தென் வின்னிங். ஸோ நம்ம ஆன்சஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் வந்து அவங்களோட முக்கியமான விஷயம் என்னவா இருந்துச்சு, சர்வைவலாக இருந்துச்சு, 2வது ஃபுட்டாக இருந்துச்சு, 3வது ஷெல்டராக இருந்துச்சு. ஸோ இதை தவிர அதை லூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ் ஆகுமே தவிர அதை விட்டுட்டு வின் பண்ணணும் அப்படிங்கலாம் அப்போ நினைக்கல. இதே தான் நம்ம இப்போவும் வந்து என்ன ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும். நம்ம 100 போட்டால் எனக்கு 1000 வரும் அப்படின்னா 100 போட்டு 100 வரும்னு வச்சுக்கோங்களேன். ரிஸ்க் எடுக்க வேண்டாம், நான் ரிஸ்க்கே எடுக்கல, எனக்கு வருதோ வரலையோ எனக்கு தேவையே கிடையாது, இருக்கிறத வச்சு நான் போய்ப்போம் அப்படிங்கிற மாதிரி வி ஆர் திங்கிங். பட் வி ஆல் ஹேவ் டு நோ, நம்ம ஒரு 1000 மாடி ஏறணும் அப்படின்னா 1000 ஸ்டெப் ஏறி இருக்கணும். கரெக்டாக ஒரு 0 இருந்தால் ஏற முடியும் அப்படிங்கிறத வி ஹேவ் டு நோ. ஸோ இதெல்லாம் இட்ஸ் நார்மல். ஒரு விஷயம் ஜெயிக்கணும் அப்படின்னா வி ஹேவ் டு ரிஸ்க், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஒரு விஷயம் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இப்போ நீங்கள் இங்கேருந்து ஒரு 100 மீட்டர் போகணும் அப்படின்னா வாட் யூ ஹேவ் டு டு டேக் ஸ்டெப்ஸ். கரெக்டாக. ஸோ அப்படியே இல்லைனா நான் வந்து அங்கேயே போயிடுவேன்னா who will take you to that 100 meter. So we have to take steps in order to move forward அப்படிங்கிறது we have to understand. ஸோ 6வது லா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஹைப்பர்போலிக் டிஸ்கவுண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ரிவார்டு வேணும் அப்படிங்கிறத தான் ஃபோக்கஸ் பண்ணுமே தவிர எனக்கு ஃப்யூச்சரில் பிக் ரிவார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத யாருமே ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். ஸோ இப்போ வந்து நான் ஜங்க் சாப்பிட்றேன், எனக்கு இப்போ நல்லா இருந்தால் போதும், ஃப்யூச்சர் இருக்குமான்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரி we are மூவிங். கரெக்டாக. பட் ஃப்யூச்சரில் நீங்கள் இப்போ ஜங்க் சாப்பிடாம ஃப்யூச்சருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா யூ மே கெட் யூ மே லிவ் டில் 100 or 150, who knows அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். நம்ம வந்து இப்போ இன்னொரு சில விஷயம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு வந்து இப்போ கம்ஃபர்ட்டாக இப்போ எனக்கு என்டர்டெயின்மெண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாம் பார்ப்போம், இல்லை ரீல்ஸ் பார்ப்போம். பட் we won't think about the future, like how I can earn money. ஃபியூச்சரில் மணி இல்லைனா என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை யோசிக்க மாட்டோம். கரெக்டாக. இதுக்கு பேர் தான் ஹைப்பர்போலிக் டிஸ்கவுண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ஹைப்பர்போலிக் டிஸ்கவுண்ட் எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா have your goal and its outcomes. நான் அடிக்கடி வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ இப்போ நான் வந்து எனக்கு ஒரு 1000 கோடி வந்துச்சுன்னா பீப்புள் என்ன எப்படி பார்ப்பாங்க, நான் எத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ணலாம், எத்தனை பேர் வந்து எனக்கு வந்து உதவி செய்கிற மாதிரி நான் இருப்பேன், அவங்க உதவி செஞ்சனால எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிற மாதிரி we can think. ஸோ இதுதான் ஹைப்பர்போலிக் டிஸ்கவுண்டிங் அப்படிங்கிறது ஒரு விஷயம். 7வது லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி லிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ரீசெண்டாக டஸ்ட் கர் வாங்கிட்டு அதில் ட்ரை பண்ணிட்டு இருக்கப்போ எங்கே பார்த்தாலும் டஸ்ட் கராக தெரிஞ்சு. அதே நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஏதாச்சும் ஒரு விஷயம், ஒரு புது ஃபோன் வாங்கிட்டு யாரை பார்க்குறீங்கன்னா அந்த ஃபோன் வச்சுருப்பாங்க, இல்லை ஒரு புது ட்ரெஸ் வாங்குறீங்கன்னா யாரை பார்க்குறீங்கன்னா அந்த கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் ஃப்ரீக்வன்சி லிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஏன் நம்ம ஏன் அடிக்கடி இது வந்து நடக்குது அப்படின்னா கிடையாது, நீங்கள் வாங்கினங்காட்டி வந்து அவங்க எல்லாத்தையும் பார்க்குறாங்க அப்படின்னு கிடையாது. ஸோ உங்கள் பிரெயின் வந்து ரீசெண்டாக நடந்த விஷயத்தை ரெட் கலர் ட்ரெஸ் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அது ஸ்டோராக இருக்கும். ரீசெண்டான விஷயம் அப்படிங்கிறங்காட்டி எந்தெந்த விஷயமெல்லாம் ரெட்டில் இருக்கும் அதுக்கு அதிக ஃபோக்கஸ் கொடுக்குறங்காட்டி நீங்கள் அதிகமாக அதை பார்க்குறீங்க அப்படிங்கிறது தான் ரீசன். ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் கோல்ஸ். ஸோ பாசிட்டிவ் கோல்ஸ் அதிகமாக நீங்கள் மைண்டை ரீசெண்டாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா யூ வில் ஆல்சோ ஃபீல் தட் யூ ஆர் பாசிட்டிவ். நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா யூ வில் ஆல்சோ டூ மோர் குட் அப்படிங்கிறத இந்த இதை வச்சு நம்ம நல்லதுக்கு மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அடுத்து 8வது என்ன அப்படின்னா அது ஆங்கரிங் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம எந்த ஒரு விஷயம் முதல் விஷயமா பார்க்குறோமோ அதுதான் நம்ம மைண்ட் அதிகமாக இருக்கும். இப்போ லெட்ஸே நீங்கள் வந்து ஒரு கடைக்கு போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன ட்ரெஸ் பார்க்குறீங்களோ அந்த ப்ரைஸ் வந்து ஒரு 800 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை தவிர எந்த விஷயம் அதை வச்சு தான் நீங்கள் மற்ற எல்லா இதையும் கம்பேர் பண்ணுவீங்க அப்படிங்கிறது இந்த ஆங்கரிங் எஃபெக்ட் சொல்லுது. ஸோ 800 பொருள் பார்க்குறீங்க, அதான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு மைண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் 500 பார்த்தாலும் ரொம்ப சீப்பாக தெரியும், 1500 பார்த்தாலும் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஏன் அப்படின்னா லைக் ஐ டோன்ட் வாண்ட் டு டிசைட் மோர் திங்ஸ். ஏன்னா ஃபஸ்ட்டே பார்த்துட்டு 800 எனக்கு தோணிடுச்சு, அவ்வளோதான் போயிட்டே இருக்கணும். ஸோ இதனால தான் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் மேட்டர்ஸ் ஆர் லாஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பார்த்தோன்னே வந்து நீங்கள் என்னடா நல்லா இல்லை, என்னடா தமிழில் பேசுகிறான், என்ன எப்படி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி யூமே ஃபீல் பண்ணியிருக்கலாம். கரெக்டாக. பட் ஐ ஹேவ் டு ஃபோக்கஸ் ஆன் இம்ப்ரெஷன்ஸ் அப்படிங்கிறத விட வி நீட் டு ஃபோக்கஸ் ஆன் கண்டென்ட் அப்படிங்கிற சில இடத்துலையும் இருக்குது. பட் இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா எல்லா இடத்துலையுமே ஆங்கரிங் எஃபெக்ட் அப்படிங்கிறது ஒர்க் ஆகுமான்னு கேட்டால் கிடையாது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் அந்த வீடியோவை பார்த்துருக்கலாம், பட் நோ இட் இஸ் இம்ப்ரூவிங். யாராச்சும் வீடியோ பார்த்துருக்கலாம், இட் இஸ் இம்ப்ரூவிங். கரெக்டாக. ஸோ ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் ஃபைன், பட் அதே இம்ப்ரெஷன் எல்லா டைம் இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது அப்படிங்கிறது வி ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அடுத்தது த பிக்மேலியன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போது நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஃபேவரட் டீச்சர் இருக்காங்க, சரியா? அந்த ஃபேவரட் டீச்சர் என்ன பண்ணுறாங்க, அருண் நீ நல்லா படிப்ப அருண், ஐ பிலீவ் யூ ஐ டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தா அந்த இதில் படிச்சிடறேன், ஃபேவரட் மிஸ்ஸு ஃபேவரட் சப்ஜெக்ட் அருண் நல்ல மார்க் எடுக்கலாம் அப்படின்னு நிறையா தடவை நீங்கள் படத்தில் இல்லை உங்களுக்கே தோணி கரெக்டாக அந்த ஃபேவரட் சப்ஜெக்ட்டில் மட்டும் ஃபேவரட் மிஸ்ஸோட சப்ஜெக்ட்டில் மட்டும் அதிக மார்க் எடுக்கிறது அப்படிங்கிறது நம்ம பண்ணியிருக்கோம். கரெக்டாக. இது ஏன் அப்படின்னா பிகாஸ் ஹையர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் செட் பை பீப்புள் ஆன் அஸ் ஆஃபன் லீட் டு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பேர் தான் பிக்மேலியன் எஃபெக்ட் அப்படிங்கிறது. ஸோ இது ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீப்புள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா
பீப்புள் இன்டர்னலைஸ் த பிலீஃப்ஸ் விச் அதர்ஸ் செட் ஆன் டு தெம் அப்படிங்கிறது தான் இதுக்கு மெயினான ரீசன். சரியா? ஸோ இது வந்து இட்ஸ் வெரி குட். இது எப்படி நல்லதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, உங்களை யார் பிலீவ் பண்ணுறா, யார் டெஸ்ட் பண்ணுறா, மோட்டிவேட்டர்ஸ் யார் அப்படிங்கிற சரௌண்டிங்கில் வச்சுட்டிங்க. இட் வில் பி குட். அடுத்தது ஸ்பாட்லைட் எஃபெக்ட் அப்படிங்கிறது. ஸோ ஸ்பாட்லைட் எஃபெக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு ரோட்டில் போயிட்டுருக்கீங்க. ரோட்டில் போயிட்டுருக்கப்போ என்ன நினைக்கிறீங்க? எல்லாருமே உங்களை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க. ஏன் அப்படி நினைக்கிறீங்க அப்படின்னா, யூனோ நமக்கு நம்ம தான் மெயின் இம்பார்ட்டன்ட். ஸோ வி ஆர் த சென்டர் ஃபார் அஸ். நம்ம ஓன் செல்ஃப்க்கு நம்ம தான் மெயின் அப்படின்னு தெரியும். அதே நினச்சிட்டு இருக்கோம், எல்லாருமே எல்லாத்துக்குமே நம்ம தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு பேர் தான் அது ஸ்பாட்லைட் எஃபெக்ட் அப்படிங்கிறது. ஸோ நம்ம இதை என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எல்லாத்துக்குமே 1000 வேலை இருக்குது அப்படிங்கிறது வி ஹேவ் டு நோ. அவன் வேலையை அவன் பார்க்குறதுக்கே டைம் இல்லாமல் இருக்கப்போ உங்களை யார் பார்க்குறா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ ஏதாச்சும் நீங்கள் பண்ணணும், இல்லை நான் ஏதாவது போஸ்ட் போட நல்லா இருக்காது, வீடியோ போட நல்லா இருக்காது அப்படின்னு நீ 1000 தாட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஸ்பாட்லைட் எஃபெக்ட் அப்படிங்கிறது யோசிச்சு பார்க்கணும். அவனுக்கு 1000 வேலை இருக்கப்போ உன்னை வந்து பார்த்துட்டு இருப்பான், உன்னை வந்து பேசிகிட்டு இருப்பானா. ஸோ யூ ஹேவ் டு டூ விச் இஸ் குட் ஃபார் யூ அப்படின்னு உங்களுக்கு தோணுதான் நீங்கள் பண்ணிட்டு போயிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்பாட்லைட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது வந்து ஃபஸ்ட் டைம் இந்த லாஸ்ட் பற்றி பேசுகிறங்காட்டி வந்து இட் இஸ் சம்திங் நியூ. ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் என்ன பேசலாம் அப்படிங்கிறது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஐ வில் ஆல்சோ டூ. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இது வரைக்கும் கடைசி வரைக்கும் பார்த்துட்டீங்க அப்படின்னா, ப்ளீஸ் மேக் ஷூர் டு ரீச் அவுட் டு மே ஹவ் அ one-on-one free consultation with you where you can discuss about your goals, startups or business that I can help. If I can help, we will discuss more things. Thank you.